விசேடமாக சிங்கள பிரதேசங்களிலே பாரிய மாற்றத்தை சிங்கள மக்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற ஒரு ஆட்சி, குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே சிங்கள மக்கள் மிகவும் அவதானமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லாம் ஒரு குடும்பத்திலே சங்கமித்து அதனுடைய சகல வளங்களையும் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு காரணமும், இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்டு போயிருக்கின்ற மக்களுக்கு எதுவும் நடக்கவில்லை என்கின்ற விடயமும், தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இருக்கப்பட்ட பிரச்சனைகள் கடந்த காலத்திலே தீர்வு கொடுக்கப்படவில்லை என்பதையும் சிங்கள மக்கள் இப்பொழுது பேசுகிறார்கள். தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தீர்வு வழங்கப்பட வேண்டும், பேச்சளவில் மாத்திரமல்ல செயலளவில் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே தென்புறத்து சிங்கள மக்கள் மிகவும் மும்முரமாக இருப்பதை கண்டு நாங்கள் சந்தோஷமடைகிறோம். ரவுப் ஹக்கீம் அவர்கள் இந்த பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தை விட்டு வந்த பொழுது, சம்பந்தன் ஐயா, TNA பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்தை விட்டு வெளியே வருகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது, பயம் இருந்தது. இந்த அரசாங்கம் இதை சிங்களவர்கள் மத்தியிலே ஒரு வெறியோடு பேசுவார்கள், சிங்கள மேலாதிக்கத்துவத்தை ஏற்படுத்துவார்கள், சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும், சிங்களவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு வெறியை ஏற்படுத்துவார்கள் என்கின்ற அச்சம் எங்களை போன்ற அரசியல் தலைவர்களுக்கு இருந்தது என்பதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் கடந்த 3 நாட்கள் எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே இவைகளையெல்லாம் பேசி சிங்கள மக்கள் மத்தியிலே ஏமாற்ற முடியாது என்று சிங்கள மக்கள் தெளிவாக சொல்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது, எது நடந்தாலும் பரவாயில்லை, முதலிலே மைத்திரி இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதைத்தான் சிங்கள மக்கள் தெளிவாக சொல்கிறார்கள். வெளியேறிவிட்டது என்பதற்காக இவர்கள் எடுத்துக்கொள்கின்ற முனைப்புகள், இவர்கள் செய்கின்ற பிரச்சாரங்கள், இவைகளெல்லாம் சிங்கள மக்கள் மத்தியிலே எடுபடாமல் போயிருப்பதற்குரிய காரணம், அடிப்படையிலே சிங்கள மக்கள் ஒட்டுமொத்தமாக தீர்மானித்து விட்டார்கள் என்ற காரணமே அன்றி வேறொன்றும் கிடையாது. எங்களது கட்சியும் இந்த மைத்திரிபால சிறிசேனையை ஆதரிக்க வேண்டும் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானம் எடுத்துக்கொண்டாலும் அது எங்களுடைய தீர்மானம் அல்ல, அது இலங்கையில இருக்கின்றதன் பின்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தீர்மானம் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து, உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மதிப்பளித்து, எதிர்காலத்திலே ஒரு சுபிட்சமான செய்தியை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற எமது சமூகத்திற்கு ஒரு காலத்திலும் இல்லாத முறைப்படி ஒட்டுமொத்த சமூகமும் வீதியிலே இறங்கி போராட போகின்ற அடிப்படையிலே முஸ்லிம் கட்சியாக இருந்தாலும் சரிதான், தமிழ் கட்சியாக இருந்தாலும் சரிதான், முதலிலே பிள்ளையார் சுழி போட்டது இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் இந்த தேர்தலிலே யாருடைய வீட்டுக்கும் நாங்கள் வாக்களிக்க சொல்லி வரமாட்டோம். நாங்கள் யாரையும் பலவந்தி பேசுவதற்கும் நாங்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் இது தீர்மானம் உங்களுடையது. சிதறண்டு கிடக்கின்ற தீர்மானங்களை ஒரு நூலில் கோர்ப்பதற்காகத்தான் எங்களுடைய கட்சி இந்த தீர்மானத்தை எடுத்தது. ஒரு கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக, ஜனாதிபதியோடு கடந்த 2005வது வருடம் நாங்கள் செல்ல பிள்ளைகளாக இருந்து விட்டோம் என்பதற்காக, அல்லது எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்பதற்காக, அல்லது அநேகமான பிரச்சனைகள் தீர்த்து தந்தார் என்பதற்காக அவரோடு சொந்தம் கொண்டாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கவில்லை. இலங்கையில் மாத்திரமல்ல, உலகிலே பல நாடுகளிலே அரசியலிலே ஆரூடம் செல்கின்றவர்கள், ரிஷாட் பத்ருதீனும் அவரோடு சேர்ந்தவர்களும் மைந்தையை விட்டு வெளியே வரமாட்டார்கள் என்று அச்சப்படாமல் பேசிய நாட்களை நீங்கள் எல்லோரும் மீட்டி பார்க்க வேண்டும். இலங்கையிலே பாராளுமன்றத்திற்குள்ளும் அமைச்சரவைக்குள்ளும் என்ன சண்டைகள் நடந்தாலும், பிரச்சனைகள் நடந்தாலும், ரிஷாட் பத்ருதீன் எக்காரணம் கொண்டும் இந்த கட்சியும் அவரும் இந்த அரசாங்கத்தை விட்டு வரவே மாட்டார் என்று சொன்னவர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள். நீங்கள் நாங்கள் கூட பேசித்தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்குரிய நேரம் வந்தது.
சமூக உணர்வு வந்தது. நீங்கள் அந்த சமூக உணர்வை தட்டி எழுப்பி தந்தீர்கள். உங்களுடைய உணர்வுகளை காட்டி தந்தீர்கள். உங்களுடைய உணர்ச்சி நரம்புகளுடைய வேகம் எங்களுக்கு தெரிந்தது. உங்களுடைய பார்வையின் வேகம் எங்களுக்கு தெரிந்தது. உங்களுடைய மூச்சின் நிறம் எங்களுக்கு தெரிந்தது. உங்களுடைய பேச்சின் மாற்றம் எங்களுக்கு புரிந்து கொண்டதின் காரணமாக நாங்கள் எல்லாவற்றுக்கும் அப்பால் நின்று அந்த தார்மீக முடிவெடுத்து இந்த சமூகத்துக்கு தர வேண்டிய பொறுப்பைத்தான் நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் வருவதற்கு முன்பாக, நாங்கள் தீர்மானம் எடுப்பதற்கு முன்பாக எங்களை நாய் வேஷம் பூட்டு எலும்பை கைவில் கவுகின்ற மாதிரி எல்லாம் இவர்கள் எங்களுடைய முகநூல்களிலே படம் வரைந்தார்கள். நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம், சிரித்துக் கொண்டிருந்தோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய தூரத்து பார்வையை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்ற காரணத்திற்காக, அவர்கள் எழுதினார்கள் என்பதற்காக, எங்களை வேறு வேறு என்னவெல்லாம் சொல்ல முடியுமோ சொன்னார்கள் என்பதற்காக நாங்கள் அவர்களை கண்டிப்பதற்காகவோ கவலைப்படுவதற்காகவோ நாங்கள் தயாரில்லை. ஏனென்றால் அவர்களுடைய அரசியல் வீச்சு அவ்வளவாக மாத்திரம் இருந்தது என்பதைத்தான் எங்களால் சொல்ல முடியும். எங்களுடைய பார்வை ஒரு சற்று நீளமானதும் அகலமானதுமாக இருக்க வேண்டும். ஆன காரணத்தினால் தான் எங்களை நீங்கள் தலைவர்களாக வைத்திருக்கிறீர்கள். உங்களை விடவும் எங்களுடைய பேச்சு, உங்களை விடவும் எங்களுடைய பார்வை, உங்களை விடவும் எங்களுடைய மூச்சு சற்று வித்தியாசமாக கடந்த காலத்திலே இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவுபூர்வமாக உங்களுக்கு நாங்கள் நிறுவியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலேதான் இவ்வாறான நிகழ்வுகள் எல்லாம் வந்த பொழுதிலும் கூட நாங்கள் சிரித்துக் கொண்டவர்களாக, அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்பதற்காக எங்களுடைய முடிவுகளிலே நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரவில்லை. அவர்களுடைய அழுத்தங்களுக்கு நாங்கள் பயந்து கொள்ளவில்லை. இந்த நாட்டின் அரசாங்கம் ஜனாதிபதி என்கின்ற ஒரு இரும்பு மனிதனை மோத முடியாது என்கின்ற நிலவரத்திலே மன்னாரில் பிறந்த ஒரு சின்ன பயலும் ஓட்டமாவடியிலே பிறந்த ஒரு சின்ன பயலும் தைரியமாக வெளியிறங்க முடியும் என்று சொன்னால் முஸ்லிம் சமூகம் எங்களுக்கு தந்த ஆணை, முஸ்லிம்கள் உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு பின்னால் நிற்கிறீர்கள் என்ற சக்தி, உங்களை போன்றவர்களுக்கு நல்ல தலைமைத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பே அன்றி வேறென்றும் எங்களுக்கு இருக்கவில்லை. காத்தாங்குடியிலே இருக்கின்ற ஒரு மகான் இந்த சமூகத்தை ஏமாற்ற முடியும் என்று நினைத்துக் கொண்டால் எங்களுக்கும் அது செய்ய முடியாமல் இருப்பதற்கு பெரிய காரியம் அல்ல. அல்லது வேறு பிரதேசங்களிலே அக்கரப்பத்திலே இருக்கின்ற ஒரு ஆசாமிக்கு அவ்வாறு செய்ய முடியும் என்று சொன்னால் எங்களுக்கும் அதை நியாயப்படுத்தி பேச தெரியாமல் இல்லை. எங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. என்றோ ஒரு நாள் நாங்கள் மரணிப்போம். அன்று எங்களுக்கு தனிப்பட்ட கணக்கு வழக்கு இருக்கிறது. அதற்கு பதில் சொல்ல முடியாமல் போகும் என்கின்ற பயத்திலே அதிகம் நாங்கள் கடந்த காலத்தில் யோசித்ததும் உங்களுடைய சமூக உணர்வை நாங்கள் மதிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான். என்று ஒரு தனியான பாக்கு இருக்கிறது, எனக்கென்று ஒரு தனியான பார்வை இருக்கிறது, எனக்கென்று ஒரு தனியான செல்வாக்கு இந்த மாவட்டத்தில் மாத்திரமல்ல, இலங்கையிலே அமீரலி என்கின்ற ஒரு ஆத்மாவுக்கு அவருக்கென்று ஒரு அரசியல் தனி கலாச்சாரம் இருப்பதாக எல்லாரிடத்திலும் பேசுவார்கள். சொல்லதை செய்யக்கூடியவன், வாக்கு மாறாதவன், பொய் பேசாமல் தைரியமாக பேசக்கூடியவன், தைரியமாக எழுந்து நின்றால் சாதித்து காட்டக்கூடியவன் என்கின்ற அந்த பெயர்களை இந்த கல்குடா சமூகத்திற்கு இந்த அரசியல் தலைமை உங்களுக்கு எடுத்து தந்திருக்கிறது. நாங்கள் மஹிந்தடத்திலே அனுபவித்தது எங்களுடைய தனிப்பட்ட நோக்கங்களுக்காக அல்ல. இந்த ஊர் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக, இந்த மாவட்டம் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக, முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இந்த நாட்டிலே நியாயபூர்வமான விடயங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, எல்லாவற்றுக்கும் மேல் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் என்பதற்காக, எங்களுடைய எல்லைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, எங்களுக்கென்று பிரதேச சபை எடுக்க வேண்டும் என்பதற்காக, எங்களுக்கு சிறந்த குடி தண்ணீர் எடுக்க வேண்டும் என்பதற்காக, இவைகளுக்காக மாத்திரம்தான் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் தலைவருக்கு பின்னால் அல்லது அரசியல் கட்சிக்கு பின்னால் லோலோ என்று அலைந்து திரிவது ஒரு சமூக வாஞ்சையோடு இருக்கின்ற ஒரு அரசியல் தலைவனால் என்ன செய்ய முடியுமோ அவற்றைத்தான் நாங்கள் செய்தோம். எங்களுக்கென்று தனியான கோட்டாக்கள் நாங்கள் கேட்கவில்லை, எங்களுக்கென்று அரச காணிகளை நாங்கள் பிடிக்கவில்லை, எங்களுக்கென்று வேறு வசதி வாய்ப்புகளை நாங்கள் எடுக்கவில்லை. சாதாரணமாக இந்த நாட்டிலே ஒரு சாதாரண அரச ஊழியருக்கு அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அல்லது ஒரு மாகாண சபை உறுப்பினருக்கு எதை பெற முடியுமோ அதற்கு மேலாக நின்று எதையும் கேட்கவும் இல்லை, நாங்கள் சாதிக்க முயலவும் இல்லை. இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் அநேகமானவர்கள் தண்ணீர் பிரச்சனையால் எதிர்காலத்திலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விடுவார்கள் என்று நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு கூட்டங்களிலும் அழுது புலம்பினேன். அல்லாஹ்வுக்காக
வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே இந்த சமூகத்தையும் இந்த மாவட்டத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வாக்களியுங்கள் என்று கேட்ட பொழுது அநேகம் பேர் கேட்டுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய விருப்புக்கும் வெறுப்புக்கும் உடைய அமைய அவர்கள் வாக்களித்ததின் காரணத்தினால் தான் இந்த தண்ணீருடைய பிரச்சனை செங்கலடியோடு நிப்பாட்டப்பட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியம் ஏற்பட்டு போனது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு குழாய் நீர் கொடுக்க வேண்டும் என்கின்ற முதலாவது பிரேரணையை கொண்டு சென்றது உங்களுடைய பிள்ளை அமீர் அலி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இப்பொழுது சொல்கிறார்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த முன்னாள் முதலமைச்சர் என்று சொன்னால் அவரை நான் எவ்வாறு சொல்லுவது? இவர்கள் தமிழ் சமூகத்தின் இரத்தத்தை உறிஞ்சி கொடுத்தவர்கள், தமிழ் போராட்டம் என்று சொல்லி முஸ்லிம்களை கொள்ளையடித்தவர்கள், தமிழர்களை கொலை செய்தவர்கள், கப்பம் கேட்டவர்கள். இவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது எனக்கு அவர்கள் விரல் நீட்டி பேசுவதற்கு என்று இந்த சமூகத்திடத்திலே நான் கேட்டேயாக வேண்டும். பிள்ளையார் என்பவர் 5ஆம் வகுப்பும் படிக்க தெரியாத ஒரு பொம்மை அரசாங்கத்தை கடந்த காலங்களிலே செய்துவிட்டு இந்த நாட்டிலே எங்களுக்கு விரல் நீட்டி பேசுகின்ற அளவுக்கு இந்த பிள்ளையாருக்கு தைரியம் இருக்கும் என்று சொன்னால் இந்த கல்குடாவுக்கென்றும் மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம்களுக்கென்றும் தனியான ஒரு அரசியல் கலாச்சாரம் இருக்கின்ற நீண்ட காலம் இந்த அரசியல் தலைமைத்துவத்தை தக்கவிட்டுக் கொண்டிருந்த எங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். கப்பம் கேட்டவர்கள் அல்ல, கமிஷன் எடுத்தவர்கள் அல்ல, எங்களுக்கு எங்களுடைய சமூகம் பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். இந்த சமூகத்தின் குரலாக மவுத்து வரையும் இருந்துவிட்டு மரணிக்க வேண்டும் என்பதற்காக எல்லை ரீதியான பிரச்சனை எதிர்காலத்திலே கல்குடா தொகுதிக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும் என்கின்ற பாவம் எவ்வளவு கவலையாக இருக்கிறது. 2 வருடங்கள் இந்த மாவட்ட முஸ்லிம்கள் மர்ஹூம் அஷ்ரப் சார் இருக்கின்ற பொழுது மர்ஹூம் முஹிதீன் அப்துல் காதர் அவர்களுக்கு 2 வருடம் கொடுக்க வேண்டும் என்று பள்ளி வாயிலிலே சொன்ன சத்தியத்தை மதிக்க தெரியாதவர், அவர் காத்தாங்குடி ஜும்மா பள்ளி வாயிலுக்கு ஒரு நம்பிக்கையாளர் சபை உறுப்பினராக வர முடியாது இருந்த பொழுது, இந்த அமீர் அலி அமைச்சராக இருந்த பொழுது அவருடைய அரசியலை நிமித்தி கொடுத்து மாகாண சபைக்கு கொண்டு வந்து மாகாண சபை ஆக்கி முதலமைச்சராக சண்டை பிடித்து எங்களுடைய அமைச்சையே நாங்கள் துறப்பதற்கு தயாராக இருந்தோமே. இவர்கள் அழுகிறார்கள் என்று நான் கவலைப்பட வேண்டும் என்று இந்த கல்குடா சமூகம், இந்த மட்டக்களப்பு முஸ்லிம் சமூகம் என்றுமே எதிர்பார்க்காது. ஆடுகள் நடைகிறது என்று ஓநாய்கள் ஓலையிடுகிறார்கள். இதற்காக நான் கவலைப்பட தேவையில்லை. இவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக எனக்கு பயமும் இல்லை. ஆனால் கடந்த அவர்களுக்கு தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். கடந்த காலங்களில் நடந்த தேர்தலை விடவும் இந்த தேர்தல் மிகவும் அமைதியாகவும் அழகானவுமான தேர்தலை நாங்கள் நடக்க பார்க்கிறோம். காத்தான்குடியிலே சகோதரர் ஷிப்லி ஃபாரூக் அவர்களுடைய அலுவலகத்தை அவர்களுடைய ஹிஸ்புல்லாவுடைய ஆட்கள் அடித்து உடைத்தார்கள். எல்டிடி கட்சியாக இருந்தாலும் சரிதான், ஜேவிபி கட்சியாக இருந்தாலும் சரிதான், ஹேல உரிமையாக இருந்தாலும் சரிதான், முஸ்லிம் காங்கிரஸாக இருந்தாலும் சரிதான், என்ன கட்சியாக இருந்தாலும் சரி, அவருக்கு பதவி வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிள்ளையை அவருடைய மனைவியை குர்பான் கொடுப்பதற்கும் அவர் தயங்காத ஒருவர் என்பதை நாங்கள் கடந்த காலங்களிலே கண்டு வைத்திருக்கிறோம். இவர்கள் ஓலையிடுகிறார்கள், ஓலமிடுகிறார்கள் என்பதற்காக, இவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக என்னுடைய அரசியல் பயணத்தை நான் களங்கப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. இதிலே நீங்கள் தெளிவாக இருங்கள். எதிர்கால அரசியலும் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லீம்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. பிள்ளையான் கத்துகிறார் என்பதற்காக, கருணா அம்மான் கத்துகிறார் என்பதற்காக நாங்கள் அலட்டிக் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் கூலிக்கு மாரடிக்கின்றவர்கள். என்னுடைய நண்பர் கருணா அம்மான் அவர்கள் அதற்கு தெளிவான ஒரு பதிலை சொல்ல வேண்டும். நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது பாராளுமன்றம் கலைக்கப்படுகிறது, நாளை விடிய கலைக்கப்படுகிறது, இவரும் பாராளுமன்றம் கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்னிடத்திலே ஓடோடி வந்தார், அமைச்சர் அவர்களே, பாராளுமன்றம் இன்று கலைப்பட போகிறது, நான் தேர்தல் கேட்க முடியாது, எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஒரு பேச்சும் பேசவில்லை. அவரை என்னுடைய ஜீப்பிலே போட்டுக்கொண்டு ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு சண்டை பிடித்தேன். இவருக்கு நீங்கள் இம்முறை அவர் கேட்டால் தோல்வி அடைவார், தமிழ் மக்கள் அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள், அவருக்கு நீங்கள் இம்முறை தேசிய பட்டியல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை இல்லையா என்று அவர் தைரியமாக சொல்லுவார் என்றால் அவர்தான் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக நான் ஏற்றுக்கொள்வேன். என்னுடைய பங்களிப்பு நியாயமான பங்களிப்பு எல்லா அரசியல்வாதிகளுக்கும் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட அரசியலை பற்றி நான் யோசிக்கவில்லை. அமீர் அலியால் வர முடியுமா, வர முடியாதா, ஹிஸ்புல்லா வருவதனால் அமீர் அலிக்கு பிரச்சனையா,
பிள்ளையா வருவதனால் பிரச்சனையா, கருணா அம்மான் வருவதனால் பிரச்சனையா என்றெல்லாம் நாங்கள் பேசவில்லை. இவர்கள் எல்லாம் இருக்கவில்லை. 2005ஆம் ஆண்டு இந்த ஜனாதிபதி தேர்தல் மஹிந்த ராஜபக்ச அவர்களை இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே கொண்டு வந்த பொழுது இந்த பிள்ளையான் எங்கே இருந்தார், இந்த கருணா அம்மான் எங்கே இருந்தார், இந்த ஹிஸ்புல்லா எங்கே இருந்தார், இந்த அலிதாயர் அமெரிக்காவில் இருந்தார், பஷீர் ஷேக் தாவூத் முஸ்லிம் காங்கிரஸில் இருந்தார், ஹாபிஸ் நசீர் அஹ்மத் எங்கே இருந்தார்? யாரும் இருக்கவில்லை. இதுதான் இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கும் எனக்கும் ஏற்பட்ட, பசில் ராஜபக்சேக்கும் எனக்கும் ஏற்பட்ட உச்ச முரண்பாடுகளுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அவர்களிடத்திலே சொன்னேன், கடந்த காலங்களில் என்னுடைய ஊர் என்னுடைய கதையை கேட்டு என்னுடைய பேச்சை கேட்டு உங்களோடு இருந்தது. 2005ஆம் வருடத்தில் இருந்து என்னுடைய உயிரை பணயம் வைத்து என்னுடைய பிரதேசத்திலே எனக்காக தேர்தல் செய்கின்றவர்கள், அவர்களுடைய உயிரை பணயம் வைத்து அவர்கள் உங்களுக்கு கணிசமான வாக்குகளை எடுத்து தந்து 2 தடவைகள் கல்குடா தொகுதியை அவர்கள் வென்று தந்திருக்கிறார்கள். நீங்கள் தான் வந்து சொன்னீர்கள் 2010ஆம் வருடம் உங்களுக்கு தேசிய பட்டியல் தருவதாக சொன்னீர்கள். அதற்கு பிறகு சொன்னீர்கள் மாகாண சபையிலே நீங்கள் தேர்தல் கேள், உனக்கு முதலமைச்சர் தருவதாக சொன்னீர்கள். அதற்கு பிறகு ஒட்டமாவடி பள்ளிவாசலிலே வந்து சொன்னீர்கள் உனக்கு பிரதி அமைச்சரும் தேசிய பட்டியலும் தருவதாக சொன்னீர்கள். 30ஆம் திகதி 11ஆம் மாதம் 30ஆம் திகதி பசில் ராஜபக்ச அவர்களை ஜனாதிபதி மாளிகையிலே என்னை அழைத்தார். பல தடவைகள் கோல் வந்தது. சிராணி பண்டாரநாயக்கா, நாமல் ராஜபக்ச இவர்கள் எல்லோரும் என்னோடு இப்பொழுது நண்பராகிறார்கள். என்னை கண்டுகொள்ளவில்லை. சிராந்தி ராஜபக்சவுக்கு அமிரலியை தெரியாது. நாமல் ராஜபக்சேக்கு நாங்கள் காண்கின்ற பொழுது ஹாய் என்கின்றவர் அமதித்துமா என்று பேசுகின்ற அளவுக்கு அந்த நிலவரம் வந்தது. பசில் ராஜபக்ச அவர்கள் சொன்னார்கள் கட்டாயம் சந்திக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அது முறை அல்ல என்ற அடிப்படையிலே அவரை நான் 11ஆம் மாசம் 30ஆம் திகதி ஜனாதிபதி மாளிகையிலே நான் சந்தித்தேன். அவர் கடைசியாக அவருடைய வாக்குவாதங்கள் ஒன்றுக்குமே என்னுடைய கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. நீங்கள் என்னுடைய ஊருக்கு இவ்வாறு ஏமாற்றீர்கள், எனக்கு தனிப்பட்ட முறையிலே ஏமாற்றினீர்கள், எனக்கு ஒரு கஷ்டம் வந்த பொழுது எனக்கு ஒரு வீடு வாசல் இல்லாத ஒரு நிலைமையிலே நான் துன்பப்படுகிறேன், ஒரு சிறிய ஓட்ட ஊடியிலே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுதும் கூட ஒரு அமைச்சராக இருந்த எனக்கு உங்களால் நீங்கள் அனுதாபம் காட்ட முடியாமல் போனது என்று முடித்த பொழுது அவர் எழுப்பி கேட்டார், உங்களுக்கு என்ன வேணும் என்று சொன்ன பொழுது எனக்கு சற்று கோபம் வந்தது. 2 கைகளை உதறிச் சொன்னேன், உன்னிடத்தில் இருந்து எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று சொன்னதின் பின்பாகத்தான் இந்த தேசிய பட்டியல் நாடகத்தை அவர்கள் நாடினார்கள். எனக்கு எங்களுடைய கட்சி தலைமை ரிஷாட் பதுருதீன் சொன்னது, அவர்கள் சொன்னார்கள் அமீர் அலி அஸ்வர் ஹாஜியார் அவர்கள் அவருடைய தேசிய பட்டியலை ராஜினாமா செய்திருக்கிறார் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன் இந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தாப ராஜபக்ச அவர்களுக்கு அதை கொடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டு நான் இருந்த பொழுது வீட்டிலே வந்து சோறு சாப்பிடுகின்ற பொழுது பௌசி அமைச்சர்கள் டெலிபோனிலே சொன்னார்கள் அவசரமாக வாருங்கள் உங்களுக்கு என்று அந்த தேசிய பட்டியலை வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் எனக்கு கோபம் அதிகமாக வந்தது. வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சமான நாட்கள், இந்த நாட்களுக்குள் இந்த தேசிய பட்டியல் என்கின்ற அவமானத்தையும் இந்த பிரதி அமைச்சர் என்கின்ற அவமானத்தையும் சுமந்து கொண்டு நான் ஒரு மனித பிடமாக என்னுடைய சமூகத்திற்குள் இருக்க நான் விரும்பவில்லை என்பதிலே மிகவும் தைரியமாக இருந்தேன். பாராளுமன்றத்தில் அன்று என்னை பார்க்க வந்தவர்கள், என்னுடைய பதவி பிரமாணத்தை கண்டவர்கள், என்னுடைய முகம் அவர்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கும் என்று நினைக்கிறேன். எல்லோரும் கேட்டார்கள். பாராளுமன்றத்திலே நாங்கள் சத்திய பிரமாணம் எடுத்து வந்த பொழுது என்னுடைய நண்பர்கள் எல்லோரும், பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லோரும் கேட்டார்கள், உன்னுடைய முகத்தில் பிரகாசத்தை காணவில்லை என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், பிரகாசத்தை இந்த ராஜபக்ச குடும்பத்தினர் பறித்து விட்டார்கள். இந்த உணர்வுகளோடுதான் நாங்கள் இருந்து கொண்டு எங்களுடைய தேவைகளை பற்றியும் எதிர்காலத்தில் இதை சாதிக்க முடிவான் என்பதை பற்றியும் நாங்கள் யோசித்த பொழுதுதான் இந்த தேசிய பட்டியல் தேசியத்துக்கே பேர் சொல்கின்ற பட்டியலாக, தேசியத்திலே அமீர் அலி எந்த ஊர் என்று தேடுகின்ற பட்டியலாக இந்த கல்குடாவுக்கும் மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம்களுக்கும் ஒரு பெருமை சேர்த்திருப்பதான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அந்த மாற்றம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதிலே எனக்கு பெருமிதம் அதிகம் இருக்கிறது. எனவேதான் இந்த போராட்டம் அமீர் அலியினுடைய அல்ல, ரிஷாட் பதுருதீனுடைய அல்ல, ரவுப் ஹக்கீனுடைய அல்ல, இது உங்களுடைய போராட்டம், கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற முஸ்லிம்களுடைய போராட்டம். எனவே நாங்கள் பேசவில்லை என்பதற்காக, நாங்கள் சிரிக்கவில்லை என்பதற்காக, எங்களுடைய தனிப்பட்ட கோபதாபங்கள் இருக்கிறது என்பதற்காக, அல்லது கடந்த காலத்திலே அந்த இடமாற்றம் செய்து தரவில்லை என்பதற்காக
அல்லது வெள்ளத்தை பார்க்க வரவில்லை என்பதற்காக அல்லது இன்னொரு என்ற காரணத்திற்காக எங்கள் மீது நீங்கள் அவமானம் சுமத்தீர்கள் என்றால், அபாண்டம் சுமத்துவீர்கள் என்றால், கோபம் கொள்வீர்கள் என்று சொன்னால் அது நீங்கள் எங்களுக்கு செய்கின்ற துரோகம் என்று நான் நினைக்கிறேன். கை வைத்த காரணத்தினால், முஸ்லிம்களுடைய ஹலாலிலே கை வைத்த காரணத்தினால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்து உனக்கு கன்னத்தில் அறைந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஒட்டுமொத்தமாக செல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு சில டாக்டர்மார்கள் கொழும்பிலே இருந்து கொண்டு அவருக்கு ஜால்ரா பாடிக்கொண்டுதான் இருப்பார்கள். அவைகளை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர்களுடைய உணர்வுகளை பற்றி நாங்கள் அசிங்கப்படுத்த தேவையும் இல்லை. எங்களுக்கு இருக்கின்ற பொறுப்பு தார்மீக பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அது அவ்வாறு செய்து காட்ட வேண்டிய பிரச்சனை. இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. வர இருக்கின்ற மைத்திரிபால சிறிசேனக்கு இதன் மூலமாக ஒரு செய்தியை செல்கிறோம். முஸ்லிம் சமூகம், தமிழ் சமூகம் ஒற்றுமைப்படாமல் எதிர்காலத்திலே உங்களை போன்ற ஒரு ஜனாதிபதி வர முடியாது என்ற செய்தியை நாங்கள் அவருக்கு அவசரமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த ரெண்டு செய்திகளும் ஒரே காலத்திலே நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. மஹிந்தவுக்கு சொல்கின்ற செய்தி, மைத்திரிக்கு செல்கின்ற செய்தி, எதிர்காலத்திலே வர இருக்கின்ற என்னொரு பண்டா என்கின்ற ஒரு சிங்கள ஜனாதிபதிக்கு செய்தி சொல்கின்ற செய்தியும் இருக்கிறது. என்ன தெரியுமா? முஸ்லிம்களோடு சீண்டினால், முஸ்லிம்களோடு பள்ளிகளோடு சீண்டினால், முஸ்லிம்களுடைய குர்பானிலே சீண்டினால், முஸ்லிம்களுடைய பர்தாவிலே சீண்டினால், முஸ்லிம்களுடைய ஹலாலிலே சீண்டினால் இப்படித்தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் நஜீஸாகி போய் விடுவார்கள், எங்களை நஜீஸாக்கி விடுவார்கள் என்ற செய்தியை இந்த நாட்டிலே இருக்கின்ற, இந்த தேசியத்திலே இருக்கின்ற சிங்கள தலைவர்களுக்கு நாங்கள் சத்தியம் சொல்லி செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது.